வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி சேனல்ல தனி வட்டி ஃபுல்லா நம்ம என்ன பண்ணா பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? அதை பார்க்கணும்னா அதை நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த தனி வட்டி அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோ கொடுக்கும் போதே தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இன்ட்ரோ கொடுத்துட்டோம். சரிங்களா? இருந்தாலும் இங்க இந்த கூட்டு வட்டியை பத்தி ஒரு லேசா மட்டும் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ரைட், பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டு வட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டிக்கு வட்டி போடுறது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். தனி வட்டியை விட கூட்டு வட்டி எப்பவுமே என்னதான் செய்யணும்னா அதிகமா இருக்கும். லாஜிக்கா நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதல் வருட முடிவுல சரிங்களா தனி வட்டியும் கூட்டு வட்டியும் எப்பவுமே சேமா தான் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அசல் என்ன செய்யும்னா தனி வட்டியில வந்து என்ன செய்யுது, எப்பவுமே மாறாது. ஆனா கூட்டு வட்டியில வந்து அசல் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சில ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டியில இன்ட்ரோ பாட்ல நம்ம என்ன பார்த்தோம். தனி வட்டியை பொறுத்தளவு SS = PNR/100 அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபார்முலாஸை வச்சு நம்ம கணக்கு எல்லாமே என்ன செஞ்சோம்னா பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டிக்கு ஃபார்முலாஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக ஃபார்முலாஸ் இருக்கு. சரிங்களா? ஆனா இதுல நிறைய ஃபார்முலாஸ் உண்டு. சரிங்களா? அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மாஸ் இல்லாமலே நம்ம என்ன அப்படின்னா அந்த கணக்கை செய்வதற்கான வழிகள் என்ன செய்ய பார்க்க போறோம். சில ஃபார்மாஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுதான் ஆகும். பட் மேக்சிமம் அதிகமான ஃபார்மாஸை தவிர்த்துட்டு குறைவான ஃபார்மாஸை வச்சு நம்ம என்ன செய்ய அந்த கணக்கை செய்யறதுக்கான வழிகள் பார்ப்போம். ஓகேவா? ரைட், பாருங்க. இதுல நீங்க சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இன்னும் நம்ம கூட்டு வட்டி போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் தனி வட்டி முடிச்சிருக்கிறோம், அடுத்து கூட்டு வட்டி வரப்போகுது. இப்ப இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முன்னாடியே இன்ட்ரோ பார்ட் நடத்தி இருக்கிறோம். அதுல கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லியே நமக்கு என்ன பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஒரு மாடல் இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கூட்டு வட்டினா என்ன நம்ம என்ன செய்யணும் பார்க்க முடியும். சரிங்களா? பட் கூட்டு வட்டியை பத்தி நமக்கு என்ன செய்யும் நல்லாவே தெரியும், ஒரு இன்ட்ரோ மட்டும் தெரியும். கணக்கு அப்புறம் என்ன செய்யும் சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். இப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற டாபிக்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன்னு 2 ஆண்டுகள், இன்னொன்னு 3 ஆண்டுகள். இந்த 2 ஃபார்முலாஸ் இருக்கு. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துல 2 ஆண்டு வச்சு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு, 3 ஆண்டுகளை வச்சு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. சரிங்களா? ரைட். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கேட்டா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது டிஃபரன்ஸ், தமிழ்ல வேணா வித்தியாசம்னு எழுதிக்கும். சரிங்களா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அல்லது வித்தியாசம் அப்படின்னு. ஓகேவா? ரைட். 2 வருஷமா இருந்துச்சுன்னா BR²/100². 3 வருஷமா இருந்துச்சுன்னா அதாவது 2 வருஷமா இருந்துச்சுன்னா BR²/100². 3 வருஷமா இருந்துச்சுன்னா BR²/100³ × 300 + R. அதாவது ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சுக்கணும். இந்த 2 ஃபார்முலாஸ் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பாத்துக்கணும். ஓகேவா? என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு கொஸ்டின் அப்படிதான் கேட்பாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துல 2 விதமான கேள்விகள் இருக்கு. என்னென்னு கேட்டா ஒன்னு 2 ஆண்டுகளை வச்சு ஒரு கேள்வி இருக்கு, இன்னொன்னு 3 ஆண்டுகளை வச்சு ஒரு கேள்வி இருக்கு. 2 ஆண்டுகளை வச்சு கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டா டிஃபரன்ஸ் வித்தியாசம் BR²/100², BR²/100², 2 ஆண்டுனால. 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது வித்தியாசம் இந்த BR² அப்படியே தான் இருக்கும், BR²/100³. 3 ஆண்டுனால என்ன செய்ய கியூப்பா மாறிடுது இன்டு நியூமரேட்டர்ல 300 + R அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுவோமா? ஃபார்முலாஸ் ஒன்றும் சொல்லி பாருங்க. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா 2 ஆண்டுகளாக இருக்கும்போது 3 ஆண்டுகளாக இருக்கும்போது 2 ஆண்டுகளாக இருக்கும்போது டிஃபரன்ஸ் BR²/100². 3 ஆண்டுகள் BR²/100³ × 300 + R அப்படிங்கிற ஃபார்முலா. சரிங்களா? 1 டைம் 2 டைம் எழுதி பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ரைட், பாருங்க. இதுல நம்ம பெருசா எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கான ஒரு வேற வழிகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம சம்ம நம்ம என்ன செஞ்சலாம் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஸ்டின்ல 2 ஆண்டு கொடுத்துருக்காங்களா 3 ஆண்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து நம்ம கணக்கு செய்வோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 8000க்கு. அப்ப அசல் எவ்வளவு? 8000. 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. N = 2 ஆண்டுகள். கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வேற எதுவும் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி வீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா R = எவ்வளவு? 10%. அதாவது அசல் 8000, R = 10%.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன 2 வருஷம் டிஃபரன்ஸ் என்ன, அதாவது வித்தியாசம் என்னன்னு கொஸ்டின்ல கேக்குறாங்க. சரிங்களா? நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபார்மாஸ் ரெண்டுல ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப 2 ஆண்டுகள் கேட்டதனால 2 ஆண்டுகளுக்கான ஃபார்மாஸ் செலக்ட் பண்ணுவோம். வித்தியாசம் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். டிஃபரன்ஸ் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். வித்தியாசம் ஈக்குவல் டு பிக்கு பதிலா என்ன கொடுக்குறோம், 8000 இன்டு ஆர் ஸ்கொயர். ஆர் எவ்வளவு, 10%. அப்ப ஆரை 2 டைம் எழுதிக்கிறோம். ஆர் ஸ்கொயர்னா ஆரை 2 டைம் எழுதணும். பை 100 ஸ்கொயர் விரிவாக்கம் எழுதிக்கிறோமா, 100 இன்டு 100. அவ்வளவு. இதுல பெரிய ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எடுத்து அப்படியே ஃபார்மா செலக்ட் பண்ணது மட்டும் நம்மளுடைய வேலை. அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி பார்ப்போமா, 0 0 கேன்சல். முடிஞ்சா 2 0 2 0 கேன்சல். அப்ப டிஃபரன்ஸ் வித்தியாசம் ஈக்குவல் டு எவ்வளவு, 80 ரூபாய். அவ்வளவுதான். முடிஞ்சா? அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, நமக்கு இங்க 2 வேலை இருக்கு. ஒண்ணு, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொஸ்டினா அப்படின்னு பார்க்கணும். 2 ஆண்டு கொடுத்தா நமக்கு ஃபார்மாஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கணும். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். அதே இது 3 ஆண்டுகளாக இருந்துச்சுன்னா பிஆர் ஸ்கொயர் பை 100 கியூப் இன்டு 300 பிளஸ் ஆர். அப்படியே எடுத்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன செஞ்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இந்த 2 ஃபார்மாஸ் கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? வித்தியாசம் கொஸ்டின் கேட்டிருக்கும் போது இதுல நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன செஞ்சாங்க கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இதுதான் நமக்கு இந்த தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துல பேசிக் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாருங்க. பாருங்க, அசல் ரூபாய் 15,000க்கு ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடுனாலும் வித்தியாசம்னாலும் என்னதுதான், ஒண்ணுதான். எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா வட்டி வீதம் கேட்கறாங்க. எப்படி பார்த்தாலும் ஆண்டு எத்தனையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப கொஸ்டின் என்னது, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஆண்டு எத்தனை வருஷம், 2 ஆண்டு. ஓகே, எடுத்து எழுதிடுவோமா. அசல் எவ்வளவு, 15,000. என் சீக்வல் எவ்வளவு, 2 ஆண்டுகள். வேற என்ன கொடுக்குறாங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப டிஃபரண்ட் எவ்வளவு, 96 ரூபாய். என்ன கேக்குறாங்க, வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, எடுத்து செக் பண்ணிடுவோமா. ஃபார்முலா எழுதுவோமா. ஃபார்முலாவை 2-3 டைம் எழுதி பழகுங்க. டிஃபரன்ஸ் 2 வருஷத்துக்கு தானே, பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். டிஃபரண்ட் எவ்வளவு, 96. பி எவ்வளவு, 15,000. ஆர் எவ்வளவு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோமா. பை 100 ஸ்கொயர், 100 இன்டு 100. 1 2 1 2. முடிஞ்சா? அடுத்து இந்த சைடு கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. ஓகே, மிச்சம் எழுதிக்கிறோமா. ரைட், வேணா அடிக்கணும் அடிச்சுக்கலாம். 3 5 15, 2 5 10. ஓகேவா? மிச்சத்தை பாருங்க, 96 ஈக்குவல் டு 3 இன்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. 2 96 எவ்வளவு, சரிங்களா? 2 96 எவ்வளவு, 96 இன்டு 96 வேணா பெருக்கலாம். சரிங்களா? 192 வரும், வேணா பெருக்கணும். 96 இன்டு 2, 6 12, மிச்சம் 1 9 192. 192 டிவைடட் பை, சரிங்களா? இந்த 3 வேணா கீழே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? 2 இன்டு 96 192. முடிஞ்சா? சரி, வேணா அப்படியே எழுதிக்கணும். உங்களுக்கு புரியுதுக்கா, மறு வருஷம் எழுதுறேன். முடிச்சா? 2 இன்டு 96 192 சீக்வல் டு 3 இன்டு ஆர் ஸ்கொயர். அப்ப நமக்கு இதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இது பெருக்கல் இருக்குங்க, வகுத்தல் கொண்டு வந்துருவோமா. 192 டிவைடட் பை 3 சீக்வல் டு ஆர் ஸ்கொயர். 1 3, சரிங்களா? 6 3 18, மிச்சம் 1 12, 4 3 12. ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு 64. ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு 64. அப்ப ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 64ன்னு கேட்டா ஆர் சீக்வல் டு 8. 8 8 64. அப்ப ஆர் ஸ்கொயர்ல இருக்கு, அப்ப 64 இருக்கு. அப்ப ஆர் ரூட் அவுட் வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும், 8 இன்டு 8 8 8 64. சோ ஆன்சர் 8%. அப்ப இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்குது அப்படியே எழுதியாச்சு, ஃபார்முலால எடுத்த எழுதியாச்சு. இது அப்படியே சால்வ் பண்ணிட்டா போதுமானது. இது புரியுதுக்காக நீங்க இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். இங்க பாருங்க, 96 சீக்வல் டு 3 இன்டு ஆர் ஸ்கொயர் பை 2 இருக்கா. இந்த 2 அப்படியே கிராஸ் பண்ணுவோம். 2 96 192 சீக்வல் டு 3 இன்டு ஆர் ஸ்கொயர். இந்த 3 மறுபடியும் கீழே கொண்டு வரோம். அப்ப இங்க என்ன அடிச்சிருக்கலாம், இதெல்லாம் புரியுதுக்காக என்ன செஞ்சு இன்னொரு ஸ்டெப் எழுதிட்டோம். அப்ப 192 சீக்வல் டு 3 இன்டு ஆர் ஸ்கொயர். 192 டிவைட் பை 3 சீக்வல் டு ஆர் ஸ்கொயர். டிவைடட் பண்ணா வகுத்தோம்னா ஆர் ஸ்கொயர் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 கிடைக்கு. ஆர் ஸ்கொயரோட வெளியே தான் 64. ஆரோட வெளியே கேட்டா ரூட் அவுட் வெளியில ரூட்டுக்குள்ள எடுக்கணும். ஆர் சீக்வல் டு 8%. ஓகேவா? புரியுதா? அடுத்து பாருங்க.
ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 ஆண்டு இறுதியில் ஆண்டுக்கு 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் 1 ரூபாய் எனில் அசல். இங்க அசல் கேட்கறாங்க. போன கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க? போன கொஸ்டினை பொறுத்த அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. முதல் கொஸ்டின் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப என்ன கேட்கறாங்க? அசல் கேட்கறாங்க. ஆனா எல்லாமே கொஸ்டின் என்னதான்? எத்தனை வருஷம் தான்? 2 வருஷம் தான். அப்ப 2 ஆண்டுகள் இறுதியில் எத்தனை சதவீத வட்டி வீதம்? அப்ப முதல்ல எழுதிக்கிறோமா? n = 2, r = 4%. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசமா பெருசா இருக்கு. நான் சாட்டா டிஃபரன்ஸ் = ரூபாய் 1 ரூபாய் எனில் அசல் எவ்வளவு? b = எவ்வளவு? ஃபார்முலா எழுதிரோமா? டிஃபரன்ஸ் அப்ப 2 வருஷத்துக்கு தானே br² / 100². டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1 ரூபாய் = b எவ்வளவு? b தான் தெரியாது. r² எவ்வளவு? 4 × 4 by 100 × 100 100². ஓகே அடிப்போமா? 1 4 4 சரிங்களா? 2 4 8 மிச்சம் 2 அங்க போச்சுன்னா 20 5 4 20. அப்ப 1 4 4 25 நாங்க இது சரிங்களா? இப்ப இது அப்படியே கிராஸ் பண்ணுவோமா? 1 × 25 × 25 = b. ஒன்ன கொண்டு எதை பாருங்க அதே தான் சரிங்களா? ஓகே அடுத்து பாருங்க. அப்ப 25 × 25 எவ்வளவு? ரைட் 25 × 25 625. அப்ப b = 625. கரெக்டா? ஆனா செக் பண்ணிக்கிறோமா? 25 25 5 25க்கு 5 மிச்சம் 2 2 10 12 2 10க்கு 0 மிச்சம் 1 2 4 4 1 5 சரிங்களா? 5 2 6 சரிங்களா? 625. அசல் எவ்வளவு? 625 ரூபாய். டக்குனு எல்லாம் என்ன செய்யணும்? நமக்கு எல்லாம் ஸ்கொயர் வேல்யூ அப்படினாலும் டக்குனு என்ன செய்யணும்? போறது கத்துக்கணும் சரிங்களா? ஒரு 25 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பெருக்கிறதுக்கான ஒரு வேலைகள் ரொம்ப சுலபமா இருக்கும் சரிங்களா? இது டக்குனு உங்களுக்கு பெரிய காமிக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டோம்? பெரிய காமிச்சோம் சரிங்களா? இங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 வருஷம் முதல் என்ன எவ்வளவுன்னு பார்க்கணும். 2 வருஷம் ஃபார்முலாவை எழுதிக்கிறணும். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சரிங்களா? இங்க நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு அசல் எவ்வளவு கிடைச்சிருச்சு? ரூபாய் 625 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரைட் அசல் ரூபாய் 2000க்கு ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் ரைட் 3 ஆண்டு இறுதியில். ஓகே கொஸ்டின் மார்க் பாருங்க. 3 ஆண்டு இறுதியில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. அப்ப அதே கொஸ்டின் தான். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஆனா எத்தனை வருஷம்? 3 வருஷம். எழுதிக்கிறோமா டேட்டாவை? அசல் எவ்வளவு? 2000. ஓகே அடுத்து பாருங்க. ஆண்டுக்கு எத்தனை பெர்சன்டேஜ்? r = 5%. எத்தனை ஆண்டு? n = 3 ஆண்டு. இந்த 3 பெருசா நமக்கு ஃபார்மாஸ் தான் ப்ளே பண்ணக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடுன்னு இருக்கா? டிஃபரன்ஸ் எவ்வளவு? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு தான் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க சரிங்களா? ஃபார்முலா எழுதிடுவோமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஸ் = br² / 100² எழுதலாமா? இங்க br² / 100³ × 300 + r. அவ்வளவுதான். br² / 100³ × 300 + r. டிஃபரன்ஸ் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. b எவ்வளவு? 2000. r² இருக்கு. r எவ்வளவு? 5. அப்ப 5 × 5 கீழே 100³ 100 × 100 × 100 × 300 + r. 300 + r எவ்வளவு? 5. இந்த 300 பிக்சடா இருக்கக்கூடியது ஃபார்மாஸ் சரியா? அடுத்து பாருங்க. சுருக்கத்துக்கு சுருக்கிறோமா? 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஓகேவா? இதை எடுத்து எழுதிக்கிறோம். நமக்கு புரிஞ்சா போதும். 5 × 5 கீழே 100 × 100. இங்க பாருங்க. 2 0 கேன்சல் பண்ணி மிச்சம் அப்படியே எழுதிட்டேன். நான் அடிச்சிடலாம். அதனால புரியுதுக்காக எழுதிட்டேன். 20 × 5 × 5 / 100 × 100 இது எப்படி எழுதிக்கலாம்? 300 + r இருக்கா? rக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% என்ன செஞ்சுக்கலாம்? கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப எவ்வளவு? 300 + 5 எவ்வளவு? 305. இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். 1 20 20 சரிங்களா? 5 20 100. ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மிச்சம் அப்படி எழுதிக்கிறோமா? 5 × 305 / 100. ஓகேவா? பாருங்க. அதுக்கடுத்து வேற வழி இருக்கான்னு பாருங்க. ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 25 100. அடுத்தது பாருங்க. 4 5 20 ஆரஞ்சா 30 ஓரஞ்சு 5. அப்ப ஆன்சர் 61/4. இது என்னது? என்ன கேக்குறாங்க? டிஃபரண்ட் கேக்குறாங்க சரிங்களா? அப்ப டிஃபரண்ட் 61/4ன்னு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வேணுமா என்ன செஞ்சுக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டிஃபரண்ட் =
61/4 புள்ளியில வேணும்னாலும் புள்ளிய டிவைட் பண்ணிக்கணும், ஏன்னா பிராக்ஷன்ல வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம புள்ளியில வேணாலும் சொல்லட்டுமா? 61/4 பாப்போமா? ஒரு நாங்க நாங்க 15 நாங்க 60, ஒரு நாங்க நாங்க 15 நாங்க 60, அதுக்கப்புறம் டிவைட் ஆகாது புள்ளி 10 எடுத்துக்கலாமா? அடுத்து 2 8 5 20, 15.25 நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். ஒண்ணு 61/4 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 15.25 எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னமா வேணும், ஒண்ணு இந்த ஆன்சர் இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஆன்சர் இருக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 61/4 எப்படி எழுதிக்கலாம்? 4 4 15 60, 15 1/4 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ல அங்க என்ன இருக்கும் நாம அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம். இது நமக்கு வந்த ஆன்சர். இதை டிஜிட்ல வகுத்துருக்கிறோம், இதை மிக்ஸ்டு பிராக்ஷன்ல எழுதிருக்கோம். சரிங்களா? இது என்ன கொஸ்டின்? 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டுக்கிறாங்க, அப்படியே எடுத்து எழுதி இருக்கிறோம். சரியா? டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலாஸ் கேட்டா BR²/100³ × 300+R, இது நியூமரேட்டர்ல வரக்கூடிய தொகுதியோட வரக்கூடியதான். அப்படியே என்ன செஞ்சிருக்கோம் எடுத்து எழுதிட்டோம். சரிங்களா? ஒரே ஸ்டெப்ல அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கனுக்குள்ள அடிக்கிறதுனால ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து என்ன செஞ்சிருக்கோம் எழுதி நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு கேட்டா 61/4 வந்திருக்கு. ஒன்னு ஆன்சர் இதுவா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னு கேட்டா டிஜிட்ல கூட கொடுப்பாங்க. 15.25 கூட என்ன செய்ய கேட்கலாம், இல்ல அப்படின்னா 15 கூட கேட்கலாம். சரிங்களா? எப்படி கேட்டாலும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, டக்குனு என்ன செஞ்சுக்கலாம் மாத்திக்கலாம். ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன்ல என்ன இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.